எனக்கு வியர்டா பட்ட ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் கட்ஸு. கவர்மெண்ட்டால அப்ரூவ் பண்ண 28 ஹேர் ஸ்டைல்ஸ மட்டும் தான் அங்க வாழ்ற மக்கள்னால வந்து வச்சுக்க முடியும். அதிலயும் வந்துட்டு அந்த லீடரான கிம் ஜாங் உன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வச்சிருக்க ஹேர் ஸ்டைல யாருமே வைக்கவே முடியாதாமா. அந்த 28லயும் வந்துட்டு மேரிட் வந்து இந்த மாரி வைக்கணும், அன்மேரிட் வந்து இந்த மாரி வைக்கணுன்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு போல. அண்ட் அதுல வந்து 18 வந்து வுமென்ஸ்க்கு, 10 வந்து மென்ஸ்க்குன்னு சொல்லி சொல்றாங்க. எவ்ளோ கிரேசி இல்ல? நம்ம எவ்ளோ இதுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாரி ஒரு ஒரு வேர்ல்டுல வந்துட்டு இன்னமும் வந்து ஒரு கண்ட்ரி வந்து அவங்களோட ஹேர் ஸ்டைல கூட சுதந்திரமா வச்சுக்க முடியலன்னு யோசிக்கும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. செகண்ட் விஷயம் 3 ஜெனரேஷன் பனிஷ்மெண்ட். ஒருத்தர் தப்பு பண்ணா அவங்க அப்பா, அவங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அடுத்த 3 ஜெனரேஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்துட்டு பனிஷ் பண்ணுவாங்களாம். இது வந்து ஒரு கிரேசியான லான்னு நினைக்கிறேன். நான் தப்பு பண்ணா என்ன பனிஷ் பண்றது ஓகே. பட் ஓகே, எனக்கு புரியுது. ஏன்னா நார்த் கொரியால இருக்கிற லாஸ் எல்லாமே மத்ததெல்லாம் நல்ல லாஸ் தான் உங்களுக்கு தோணலாம். பட் இதுவும் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு தப்பான விஷயமா தோணுச்சு.